மக்களே வணக்கம். தமிழ்நாடு பிஜேபி தலைவரா அண்ணாமலை நீடிப்பாரா? இல்ல வேற யாராவது புதுசா வருவாங்களா? அப்படிங்கிற கேள்வி ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டுட்டு இருந்தது. அதுக்கு ஒரு ஆன்சர் கிடைச்சிருக்கு. அண்ணாமலை இஸ் நோ லாங்கர் தமிழ்நாடு பிஜேபி பிரசிடென்ட். அவருக்கு பதிலா எம்எல்ஏ ஏடிஎம்கேலேருந்து வந்த நயினார் நாகேந்திரனை நியமிச்சிருக்கிறாங்க. இது அண்ணாமலையுடைய எதிர்காலத்தை எப்படி பாதிக்கும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவரை ஸ்டேட் பிஜேபி லீடர்ஷிப் எடுத்தது அவருக்கு ஒரு செட்பேக்ங்க. ஏன்னா ஒரு ப்ராஜெக்ட்னு ஆரம்பிச்சா அட்லீஸ்ட் ஒரு சட்டமன்ற தேர்தலையாவது அந்த தலைவருடைய லீடர்ஷிப்பை சந்திக்கணும். 2026 ரொம்ப ரொம்ப முக்கியமான தேர்தல் அண்ணாமலை கரியருக்கு அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருந்தாங்க. அவர் கூட திமுக ஆட்சியிலேருந்து இறக்குற வரைக்கும் நான் செருப்புலாம் போட மாட்டேன்னு ஒரு இடியாட்டிக் சபதம்லாம் எடுத்திருந்தார். இப்போ போட்டார் செருப்பை. பட் அவரை தலைவர் பதவியிலேருந்து தூக்கிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் தூக்குனாங்க? எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கிற ஏடிஎம்கேவோட கூட்டணி சேரணும்னா அண்ணாமலையை இறக்குறது ஒரு சாய்ஸ் அப்படின்னு நினச்சிருக்கலாம். ஆனால் இபிஎஸ் நீங்கள் அண்ணாமலையை இறக்குனாதான் நாங்கள் உங்களோட கூட்டணி சேருவோங்கிற நிலைமையில இல்லை. ஏடிஎம்கே ரொம்ப வீக் ஆகிட்டாங்க. அவங்க இந்த மாதிரி கண்டிஷன் போடுற நிலைமையிலேயே இல்லை. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அண்ணாமலையை இறக்குனது அவருக்கு நிச்சயமாக ஒரு பின்னடைவு தான். ஏன்னா தேசிய தலைவர் நட்டா அவர் தொடர்ந்துக்கிட்டே இருக்காரு தலைமையில். அவருக்கு பதிலாக எப்போவோ புது லீடர் வந்திருக்கணும், வரல. அதனால இதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியாதுங்க. வேற ஒரு ஆளை போட்டாகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம்லாம் கிடையவே கிடையாது. ஒன்றும் கான்ஸ்டியூஷன் கிடையாது. பிஜேபியுடைய தலைவராக இல்லைன்னா கூட ஆல் பவர்ஃபுல்லாக இருக்கிற பிரதமர் மோடி, அதுக்கப்புறம் அமித்ஷா முடிவு பண்ணுறது தான். ஸோ அண்ணாமலை வேணும்னு நினச்சிருந்தா அவங்க அவரை கண்டினியூ பண்ண விட்டுருக்கலாம். அவரை பதவியிலேருந்து இறக்குனதே அண்ணாமலையுடைய ஈகோவுக்கு கிடைச்ச ஒரு அடி அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அவருக்கு ஒரு மேசிவ் ஈகோ இருக்குது. ஐபிஎஸ் படித்தது ஒரு காரணம். ஈவன் அதர்வைஸ் அவர் ஒரு பொம்பாஸ்டிக்காக பேசுகிறவர். நல்லா பேசுகிறாருங்கிறது அடுத்தது இருக்கட்டும், தெளிவாக பேசுகிறாருங்கிறது அடுத்தது இருக்கட்டும், ஃபேக்சுவலாக நிறைய மிஸ்டேக்ஸு, அதுக்கப்புறம் தேவையில்லாத ஒரு பேச்சு, இதெல்லாம் நிறைய பண்ணிட்டு இருந்தார். அவருக்கு ஒரு கல்ட்டு ஃபாலோயிங்கை பிஜேபிக்குள்ளாரையே உருவாக்குனார். அதுவும் உண்மைதான். ஏன்னா அதுக்கு முன்னாடி இருந்த தமிழிசை சவுந்தரராஜன், எல் முருகன், பொன் ராதாகிருஷ்ணன் அவங்க பீரியடில் இல்லாத ஒரு எழுச்சி பிஜேபிக்கு கிடைச்சதுக்கு காரணம் அண்ணாமலைங்கிற ஒரு தனி மனிதர் தான். இந்திய அரசியலை பொறுத்தவரையும் நீங்கள் சித்தாந்த வலிமையை விட ஒரு அந்த கல்ட் பர்சனாலிட்டி இருக்காங்க இல்லையா, ஒரு தனி மனிதருடைய புகழ், அதுதான் எலக்ட்ரல் சக்ஸஸை தீர்மானிக்கிற சக்தியாக இருக்குது. ரொம்ப ஐடியலிஸ்டிக்காக சொல்லலாம், தனி மனிதனை நம்பி இருக்கக்கூடாது, சித்தாந்தத்தை நம்பி இருக்கணும் அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தால் கட்சி இங்கே வளர்றதில்லை, வெற்றி கிடைக்கிறதில்ல. நீங்கள் கம்யூனிஸ்ட் பார்ட்டி எடுத்துக்கங்க, ஒரு தனி மனிதனை நம்பி கிடையாது. அவங்களுடைய ஜெனரல் செக்ரட்டரியே அவங்களுடைய பார்ட்டி மீட்டிங்லாம் எதிர்ப்பாங்க, எதிர்த்து கேள்வி கேட்பாங்க. அவருக்கு ராஜ்யசபா சீட்டு கொடுக்கலாமா, அவருக்கு லோக்சபா சீட்டு கொடுக்கலாமா, எம்எல்ஏ சீட்டு கொடுக்கலாமா அப்படிங்கிறதெல்லாம் கூட கட்சி தான் முடிவு பண்ணும். ஆனால் கம்யூனிஸ்டோட நிலைமையை பாருங்கள். ஒரே ஒரு மாநிலத்தில் மட்டும் தான் அவங்க ஆட்சியில் இருக்காங்க. ஒட்டுமொத்தமாக 4 எம்பி தான் வச்சுருக்காங்க. 40 எம்பிக்கு மேலே வச்சுருந்த ஒரு கட்சி இப்போ 4 எம்பிக்கு வந்துட்டாங்க. இதெல்லாமே எதை காமிக்குதுன்னா, அந்த இந்திய அரசியலில், இந்திய அரசியல் என்ன, சவுத் ஏஷியன் அரசியல்லையே சித்தாந்தத்துக்கு ஒரு பெரிய வேலை கிடையாது, தனி மனிதருக்கு தான். அந்த பாலிசி தான் அண்ணாமலை தலைவரானதுலேருந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தார். தன்னை முன்னிறுத்துறது, ஒரு லார்ஜர் தென் லைஃப் பர்சனாலிட்டியை காமிக்கிறது. அதுக்கு ஆன்லைனில் நிறைய வேலைகள் செஞ்சார். அவருக்காக நிறைய ஃபேன் பேஜஸ்லாம் உருவாக்கப்பட்டது. அஃப்கோர்ஸ் ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணார். அண்ணாமலை அப்படின்னா எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி இந்த 3-4 வருஷத்தில் அவர் இயங்கிக்கிட்டு இருந்தார். அதன் மூலமாக பிஜேபிக்கு பலன் கிடைச்சதா? அதுதான் முக்கியமான கேள்வி. பிஜேபி தலைமை அதை தான் பார்த்துருப்பாங்க. 2024 லோக்சபா எலெக்ஷனில் அவர் மட்டும் ஜெயிச்சிருந்தா கூட 2026 சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் அவர் கண்டினியூ பண்ணியிருப்பார். ஜெயிக்க முடியல, ஏன்னா ஏடிஎம்கேவோட கூட்டணி உடையறதுக்கு காரணமாக இருந்தார். அதுக்கப்புறம் ஏதாவது 1-2 சீட்டு ஜெயிச்சிருந்தா அவருடைய வாதத்திற்கு வலிமை சேர்ந்திருக்கும். அட்லீஸ்ட் அவராது ஜெயிச்சிருக்கணும். அதுவே செய்ய முடியல. ஆனால் எங்களுக்கு வாக்கு சதவீதம் உயர்ந்தது, நாங்கள் இவ்வளோ வாக்கு வாங்கியிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறது இந்த ஃபர்ஸ்ட் பாஸ் தி போஸ்ட் எலக்ட்ரல் சிஸ்டத்தில் ரொம்ப எடுபடாது. உங்களுக்கு தேவை சீட்டு. அதுவும் பிஜேபிக்கு சவுத் இந்தியாவிலேயே வெற்றி கிடைக்காத ஒரு மாநிலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான். கேரளாவில் கூட அவங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டாங்க. தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ், அஃப்கோர்ஸ் கர்நாடகா கேட்கவே வேணாம்.
ஸோ தமிழ்நாட்டில் ஜெயிக்க முடியாமல் போனது வந்து நிச்சயமாக சென்ட்ரல் லீடர்ஷிப்புக்கு ஒரு பெரிய கடுப்பை ஏற்படுத்தியிருக்கும். தமிழ்நாடு மட்டும் தனியாக இருக்குது அப்படின்ட்டு. ஏன்னா அவங்க அண்ணாமலை நம்பினாங்க, அவருக்கு அவ்வளோ பவர்ஸ் கொடுத்தாங்க. மற்ற மாநிலத்தில் இருக்கிற தலைவர்களை விட இவர் என்ன வேணால் பேச முடியும். ஏடிஎம்கே மாதிரி ஒரு பெரிய கட்சியை உதாசீனப்படுத்தி பேச முடியும், கூட்டணியை உடைக்க முடியும், அப்படிங்கிற பவர் அவருக்கு இருந்தது. ஸோ இது பலன் கொடுக்கும் அப்படின்னு நினச்சாங்க. பெரிய அளவில் பலன் கொடுக்கல. ஏன்னா இந்த வாக்கு சதவீத உயர்வுக்கெல்லாம் இன்னொரு காரணம் பிஎம்கேவோட கூட்டணி வச்சது. அதுக்கப்புறம் அந்த இவர் ஓபிஎஸ் மற்றும் டிடிவியோட கூட்டணி வச்சது. ஏன்னா அவங்களுக்கு ஒரு சில ரீஜன்ஸில் செல்வாக்கு இருக்குது, அவங்களுடைய காஸ்ட் பேஸ்டு ஓட்ஸ் இருக்குது. அவங்க வந்து ஓபிஎஸ்சியும் டிடிவியும் நம்ம ஜாதியை சேர்ந்த தலைவர்கள்னு மக்கள் பார்க்குறாங்க. அதனால் அவங்களுக்கு ஓட்டு போடுறாங்க. நீங்கள் தேனியில், மதுரையில், ராமநாதபுரத்துலாம் பிஜேபி மற்றும் அவங்களுடைய கூட்டணி சேர்ந்தவங்களுக்கு ஏடிஎம்கே விட அதிக வாக்குகள் கிடைச்சதுக்கு அது ஒரு காரணம். இதெல்லாம் வந்து பிஜேபி தங்களுடைய வளர்ச்சியாக காண்பிக்க முயலுவது தவறு. அதை தான் செஞ்சுட்டு இருக்காரு அண்ணாமலை. நாங்கள் வந்து டபுள் டிஜிட்டுக்கு போயிட்டோம், நோட்டாலேருந்து இங்கே வந்துட்டோம் அப்படின்னு. அது இந்த வாக்கு சதவிகிதம் சட்டமன்ற தேர்தலுக்கு அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகாது. அப்புறம் இவங்க ஓபிஎஸும் டிடிவியும் இந்த கூட்டணியில் இருப்பாங்களா, அல்லது அவங்களுக்கு என்ன முக்கியத்துவம் இருக்குது? நான் அவங்க எதிர்க்கிறது எடப்பாடி பழனிசாமி, அவரோட தலைமையில் தான் கூட்டணின்னு இவர் சொல்லிட்டார், அமித்ஷா சொல்லிட்டார். ஸோ இந்த மாதிரி சிக்கல்கள்லாம் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் தலைவர் பதவியில் இன்னொரு டேர்முக்கு அண்ணாமலை கண்டினியூ பண்ண முடியாதது அவருக்கும் அவருடைய ஆதரவாளர்களுக்கும் மிகப்பெரிய செட்பேக். அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அவர் என்ன வேணால் சொல்லலாம், மத்தியில் மிகப்பெரிய பொறுப்பு கொடுக்க போகிறாங்க அது இதுன்னு. இதனை பார்க்கணும். இப்போது சென்ட்ரல் பார்ட்டியில் ஒரு பொதுக்குழு ஜென்ரல் கவுன்சிலில் இவர் ஒரு மெம்பர் ஆகியிருக்காங்க. இவரை மட்டும் ஆக்கலை, ஒரு கிரிக்கெட் டீம் மாதிரி நிறைய பேர் ஆக்கியிருக்காங்க. தமிழிசை சவுந்தரராஜன், வானதி, எல் முருகன், நிறைய பேர் இருக்காங்க. கரு நாகராஜன், சசிகலா புஷ்பா, நம்ம நாட்டாம சரத்குமார், எல்லாருமே அதில் மெம்பர் ஆகியிருக்காங்க. ஸோ இவர் மட்டும் அண்ணாமலை மட்டும் ஆகலை. ஒரு ஸ்பெஷல் போஸ்ட்டு கிடையாது. பொதுக்குழு உறுப்பினர்கிறது வந்து ஸ்டேட் லீடர்ஷிப்லேருந்து அடுத்த ப்ரமோஷன்லாம் சொல்கிறதுக்கு முகாந்திரமே இல்லை. அது மட்டும் இல்லை, ஸ்டேட் லீடர்ஷிப்ங்கிறது ஓரளவு அட்டானமி உள்ளது. என்னதான் நீங்கள் வந்து மத்திய தலைமைக்கு கட்டுப்பட்டு போகணும்னா கூட ஒரு என்டையர் ஸ்டேட்டுக்கு நீங்கள் சொல்கிறது தான் சட்டம். அதை தான் வந்து அண்ணாமலை விரும்பியிருப்பார். நீங்கள் வந்து சென்ட்ரல் மினிஸ்டர் ஆனால் கூட இன்னும் கொஞ்சம் அடக்கி தான் வாசிக்கணும். அங்கே போய் வந்து ஒரு பர்சனாலிட்டி கல்ட்லாம் வளர்த்தா மோதி விட மாட்டார். ஏன்னா அங்கே ஒருத்தருக்கு மட்டும்தான் அந்த பர்சனாலிட்டி கல்ட் இருக்கணும், அது மோதி. ஏன்னா ஒரு துறை சார்ந்த முக்கியமான அறிவிப்பையே அந்த அமைச்சர் வெளியிட மாட்டார், மோடி தான் வெளியிடுவார். டிமானிட்டைசேஷன் போது அருண்ஜேட்லி ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்தார். ஆனால் அந்த அறிவிப்பை வெளியிட்டது வந்து மோடி. அவர் தன்னுடைய கவுன்சிலில் இருக்கிற மினிஸ்டர்ஸ்க்கெலாம் ஒரு பெரிய பாப்புலாரிட்டி அல்லது வந்து ஒரு செல்வாக்கு இருக்கிறதெல்லாம் விரும்பவே மாட்டார். அங்கே போனாலும் இவர் அடக்கி தான் வாசிக்கணும். தமிழ்நாடு தலைவராக இருக்கும்போது மாவீரன் அண்ணாமலை ஃபார் சீஃப் மினிஸ்டர் போஸ்ட்டு அது இதுன்னு நீங்கள் ஹேஷ்டாக் போடுறது, அவரை தகுதிக்கு மேலே கொண்டாடுறது, அதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்கல்ல. அதெல்லாம் அங்கே செய்ய முடியாது. ஏன்னா பிக் பாஸ் இருக்கார் அங்கே மோடி. ஸோ இப்போது அண்ணாமலை என்ன அச்சீவ் பண்ணியிருக்காரு, ஒரு டாக்கிங் பாயிண்ட்டாக இருந்திருக்காரு. ஏன்னா எந்த இடத்துலையும் அவர் வந்து பத்திரிகையாளர்களை சந்திச்சுக்கிட்டே இருந்தார். தமிழையும் பேச முடிஞ்சுது, இங்கிலீஷ்லையும் பேச முடிஞ்சுது, ஒரு கோர்வையாக பேச முடிஞ்சுது. ஏன்னா எல்லா ஐபிஎஸ் அதிகாரிகளும் இந்த அளவுக்கு பேசிடுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு தேர்ந்தெடுத்த அரசியல்வாதி மாதிரி அவர் பேசினார். ஆனால் அதனால் என்ன பயன் பிஜேபிக்கு அப்படிங்கிறது தான் வந்து இப்போ இருக்கிற கேள்வி. அவர் பேசுனது எல்லாமே சரியாக இல்லை, நிறையா பொய் சொன்னார், எக்கச்சக்கமான தவறுகளான ஃபேக்ட்ஸை கொடுத்தாரு. அப்புறம் திமுக மேலே கொடுத்த அவர் வச்ச குற்றச்சாட்டுகளையும் லாஜிக்கல் கன்க்ளூஷனுக்கு எடுத்துகிட்டு போகல. எல்லாருக்கும் தெரிஞ்ச குற்றச்சாட்டுகளே திருப்பி சொன்னார். இன்னும் முக்கியமாக ப்ரூஃபோட குற்றச்சாட்டுகள் எதுவும் சொல்லலை. நான் அந்த ஃபைல் வச்சுருக்கேன், இந்த ஃபைல் வச்சுருக்கேன்னு ஏதாவது பேசிக்கிட்டே இருந்தாரே தவிர அதை வந்து சஸ்டைண்டாக அந்த பாயிண்ட்டே எடுத்து அவர் பேசலை. ஒரு காலகட்டத்துக்கு மேலே ஏதோ பேசிகிட்டு இருப்பார் அப்படிங்கிற மாதிரி மக்கள் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் அவரோட சக்ஸஸ் வந்து சினிமா பேக்ரவுண்டு இல்லாமல் ஒருத்தர் வந்து, அதுவும் தமிழ்நாட்டிலே வேலை பார்க்காம கர்நாடகாவில் வேலை பார்த்துட்டு இருந்த ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஒரு ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமில் எல்லார்கிட்டையும் அறிமுகமானதே ஒரு பெரிய விஷயந்தான்.
அதுக்கு நிறைய செலவழிக்கணும். விஜய் மாதிரி ஆக்டராக இருந்தால் அந்த கவலை கிடையாது. பட் திரைத்துறை இல்லைன்னா அந்த மாதிரி ஒரு சவால் இருந்தது. அதை மீறி அவர் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு தலைவராக இருந்தது அவருக்கு ஒரு ப்ளஸ். அப்புறம் ஜெயலலிதாவுடைய ஒரு முக்கியமான ஃபார்முலாவும் கையில் எடுத்தார். கண்மூடித்தனமாக திமுகவை எதிர்க்கிறது. அதை வந்து அவர் அந்த மாதிரி எதிர்த்தால் இங்கே தமிழ்நாட்டில் ஒரு ஒரு செல்வாக்கு கிடைக்கும், பாப்புலாரிட்டி கிடைக்குங்கிறத உணர்ந்து மற்ற தலைவர்களாம் கேட்க முடியாத கேள்விகள்லாம் அவர் வந்து கேட்டுட்டு இருந்தார். உதயநிதியோட தகுதி என்ன, அவரோட தகுதிக்கு என்ன வேலை கிடைக்கும், அவர் எப்படி இவ்வளோ சீக்கிரமாக மேலே வராரு, இந்த மாதிரி கேள்விகள்லாம் அவர் கேட்டுக்கிட்டே இருந்தார். இந்த ஃபார்முலா ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆனதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா தமிழ்நாட்டில் திமுகவை பிடிக்காதவர்கள் அல்லது திமுகவை தோற்கடிக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு வாக்களிக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு எந்த அரசியல் சார்பும் கிடையாது, ஆனால் அவங்களுக்கு ஜென்ரலாக திமுக பிடிக்காது. அந்த மாதிரி அது ஒரு சைசபிள் குரூப். அதை வந்து தன் பக்கம் கொண்டு வரதுக்காக, ஏன்னா ஜெயலலிதா அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே ஜெயிச்சாங்க. பெருசாக வேற ஒன்றும் திட்டம்லாம் இல்லைன்னா கூட நான் திமுக இருக்கிறேன், கருணாநிதி தீய சக்தி, இப்படி சொல்லி ஜெயிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அந்த ஃபார்முலாவை கையில் எடுத்ததுனால அவருக்கு வந்து மீடியா வெளிச்சம் இருந்தது. அப்புறம் வந்து ஒரு பிம்பம் இதுதான்ப்பா அடுத்த ஜெயலலிதா, அடுத்த ஒரு மெசையா வந்து தமிழ்நாட்டை காப்பாற்ற படிச்சிருக்கிறாரு, இளைஞர், அது இது ரொம்ப தைரியமானவர் அப்படிங்கிற ஒரு பில்டப்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் ஓவராலாக அவருக்கு அந்த பில்டப்லாம் அவரோட இமேஜை பூஸ்ட் பண்ணுறதுக்கு உதவினதே தவிர கட்சிக்கு பெரிய பலன் கொடுக்கல. ஏன்னா பிஜேபி தமிழ்நாட்டில் பல மாவட்டங்களில் இன்னும் வளரல. ஒரு சில பாக்கெட்ஸில் மட்டும்தான் அதுக்கு வந்து ஒரு செல்வாக்கு இருக்குது. நீங்கள் அஃப்கோர்ஸ் கன்னியாகுமரியில் அண்ணாமலை வரத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு வந்து நல்ல வாக்குகள் இருந்தது. அப்புறம் சில இப்போ கோயம்புத்தூரில், இந்த திருப்பூரில், இந்த மாதிரி சில ஏரியாஸில் அவங்களுக்கு வாக்குகள் இருக்குது. ஆனால் வட மாவட்டங்கள்லாம் எடுத்திங்கன்னா ஒரு விழுப்புரத்தில் என்ன இருக்கும், இப்போ கடலூரில் என்ன இருக்கும், இந்த மாதிரி கேள்விகள்லாம் டெஃபினட்டாக எழும். ஏன்னா வந்து ஒரு கட்சியோடைய வளர்ச்சினா அது எல்லா மாவட்டங்கள்லேயும் சீராக வந்து மேலே வரணும். அது பிஜேபிக்கு வந்ததாக தெரியல. இந்த வாக்கு சதவீதம்லாம் வந்து பெர்மனெண்ட் கிடையாது, நாட் செட் இன் ஸ்டோன். அது வந்து உறுதியாக அவங்களுக்கு அடுத்த எலெக்ஷனில் கிடைக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏடிஎம்கே டிஎம்கேக்கு ஓரளவுக்கு கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும், மற்ற கட்சிகளுக்கெலாம் அது வந்து ரொம்ப ஃப்ளக்சுவேட் ஆகும். அதுவும் பிஜேபி தனியாக நிற்காமல் கூட்டணி கட்சிகளோட சேர்ந்து 2024 தேர்தலாம் நின்றதுனால அந்த அவங்க சொல்கிற ஃபிகர்லாம் மிஸ்லீடிங். ஸோ அடுத்தது நயினா நாகேந்திரனுடைய வேலையும் வந்து இந்த அண்ணாமலையோட கல்ட் பர்சனாலிட்டினால, அவருக்கு இருக்கிற ஒரு வெறி பிடிச்ச ஃபாலோவர்ஸ்னால கஷ்டமாக போகுது. ஏன்னா இவர் வந்து அண்ணாமலை அளவுக்கு ஃப்ளூயண்ட்டாக பேசுகிறவர் கிடையாது, அதிரடியாக பேசுகிறவர் கிடையாது. அவர் இன்னும் அந்த அவர் இனாகுரேஷன் ஸ்பீச்சிலே பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த திமுக அதிமுக அந்த அரசியல் பேச்சு தான் பேசுகிறார். அவர் வந்து இந்த பிஜேபி தலைவர் ஆனால் கூட அந்த டிப்பிக்கல் பிஜேபிக்காரங்க பேசுகிற மாதிரி அவரால் பேசுறது கொஞ்சம் கடினமாக இருக்குது. அண்ணாமலை வந்து ரொம்ப ப்ரொவோகேட்டிவாக பேசினார். நீங்களே பார்த்துருக்கலாம், மைக்கேல் பட்டியில் வந்து மத மாற்றம் அதனால தான் இப்படி நடக்குது அப்படின்னு வந்து ஒரு பள்ளி மாணவியுடைய சூசைட் பற்றி பயங்கரமாக ஃபேக்டே இல்லாமல் பேசினார். சிபிஐ தான் ப்ரூவ் பண்ணுது, அதுக்கு வந்து மத மாற்ற ஆங்கிளே இல்லைன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நிறைய விஷயத்தில் வந்து மக்களை கேட்குறவங்க கொந்தளிக்கிற மாதிரிலாம் பேசுகிற ஒரு ஸ்டைல் அண்ணாமலைகிட்ட இருந்தது. அது வந்து நாகேந்திரன் கிட்ட இல்லை. அவரும் வந்து சொல்லிட்டார், நான் அண்ணாமலை கிடையாது, அவர் புயல், நான் தென்றல்லாம் வந்து கொஞ்சம் சாப்பிட்டா தான் போவேன் அப்படின்ட்டு. ஸோ இதுவே வந்து நாகேந்திரனுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கும். இவர் அண்ணாமலை மாதிரி இல்லைங்க, அண்ணாமலை அளவுக்கு திமுகவை எதிர்க்கிறது இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய டென்யூரில் பிஜேபிக்காரங்களே ட்ரபிள் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் ஏடிஎம்கேவோட அவங்க அலையன்ஸு எவ்வளோ நேச்சுரலாக இருக்க போகுது, ரெண்டு பேருக்குமே வந்து அந்த ட்ரஸ்ட் டெஃபிசிட் இருக்குது. இவங்க அவங்கள நம்புறதில்லை, அவங்க இவங்கள நம்புறதில்லை. பிஜேபி வளர்ந்ததுன்னா நம்ம காலி ஆகிடுவோம், நம்மளை காலி பண்ண தான் பிஜேபியோட அலையன்ஸ் வைக்கிதுன்னு ஏடிஎம்கேல நிறைய பேருக்கு ஒரு எண்ணம் இருக்குது. ஸோ அதனால இது ஒரு நேச்சுரல் அலையன்ஸ் சொல்ல முடியாது. அது மட்டும் இல்லை, நிறைய முரண்பாடுகள் இருக்குது. இருமொழி கொள்கை, டீலிமிட்டேஷன், இந்த வக்ஃப் போர்டு, புது சட்டம், இது எல்லாத்துலேயுமே ஏடிஎம்கேக்கு வேறு கொள்கை இருக்குது. நான் திமுக தோக்கடிக்கணும், அதுக்காகவே நாங்கள் அலையன்ஸ் வந்திருக்கோம்னு சொல்கிறாங்க. திமுகவை எதிர்த்தா மட்டுமே அல்லது திமுக ஆட்சி போகணுன்னு சொன்னால் மட்டுமே வாக்குகள் வந்து வந்துடும் அப்படிங்கிறது ஜெயலலிதாவுக்கு வேணால் உண்மையாக இருக்கலாம்.
அது வந்து இபிஎஸ்க்குலாம் எவ்வளோ சாத்தியம்னு தெரியல. பட் அண்ணாமலை வந்து இன்னொரு டென்யூர் கண்டினியூ பண்ணுவாருன்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். அவரை வந்து இறக்குனது வந்து பிஜேபி ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க, பார்ட்டி இஸ் பிகர் தென் அன் இண்டிவிஜுவல். தெலுங்கானாலையும் பார்த்தீங்கன்னா பாண்டி சஞ்சய்னு ஒருத்தர் இருந்தார். அவர் அண்ணாமலை மாதிரி ஒரு தனி மனித வழிபாடை ஊக்குவிக்கிற மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருந்தார். அவரை பார்ட்டி மெம்பர்ஸ்லாம் கொண்டாடிட்டு இருந்தாங்க. ஏர்போர்ட்லாம் இருந்து வெளில வந்தாலும் தலையெல்லாம் தூக்கி வச்சுட்டு போவாங்க. அவர் வந்து பேக்வேர்ட் கம்யூனிட்டி வேறு, அதுவும் ஒரு ப்ளஸ் அவருக்கு. அவர் இப்போ எம்பியாக இருக்கார், மினிஸ்டராக இருக்கார். அவர் எலக்ட்ரலி கொஞ்சம் ப்ரூவ் பண்ணியும் சில இடங்களை ஜெயிச்சும் அவரை தொடர்ந்து கண்டினியூ பண்ணவில்லை. அவருக்கு பதிலாக சாஃப்டான கிஷன் ரெட்டியை தலைவராக கொண்டு வந்துட்டாங்க தெலுங்கானாவில். ஸோ அதையும் அண்ணாமலை ஞாபகத்தில் வச்சுருக்கணும். தன்னுடைய தனி மனித வளர்ச்சியே பிரதானமாக கொண்டு அவர் இயங்கிக்கிட்டு இருந்தால் பிஜேபி லீடர்ஷிப் அதை விரும்பாது. எந்த ஸ்டேட்லேயும் இண்டிவிஜுவல் பாப்புலாரிட்டி உள்ள லீடர்ஸை அவங்க வளர்க்கறது இல்லை. நீங்கள் சிவராஜ் சிங் சௌஹான் பாருங்கள், மத்திய பிரதேஷில் தோற்று போன ஸ்டேட்டு அப்படின்னு எல்லாம் கைவிட்ட நிலைமையில் மத்திய பிரதேஷ் ஜெயிச்சார். ஒரு தம்பிங் மெஜாரிட்டி ஜெயிச்சார். ஆனால் அவரை சீஃப் மினிஸ்டர் கண்டினியூ பண்ணவில்லை. அவருக்கு பதில் மோகன் யாதவ் யாரும் புதுசாக கொண்டு வந்தாங்க. ராஜஸ்தானில் ஒரு க்ளோஸ் எலெக்ஷனில் பிஜேபி ஜெயித்தாங்க. இருந்தாலும் அவங்க வந்து வசுந்தரா ராஜேவை பழைய சீஃப் மினிஸ்டராக இருந்தவங்களை கண்டினியூ பண்ணவில்லை. திடீர்னு பஜன்லால் சர்மான்னு ஒருத்தர் ஃபஸ்ட் டைம் எம்எல்ஏவை சீஃப் மினிஸ்டர் ஆக்கிட்டாங்க. இதுதான் மோடி அமித்ஷா ஸ்டைல். ஏன்னா பிஜேபியை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு லீடர், சர்வ வல்லமை படைத்த லீடர் வந்து மோதியை மட்டும்தான் இருக்கணும். ஸ்டேட்டில் ஜெயிச்சா கூட அவரால் ஜெயிச்சாங்க அப்படின்னு சொல்லுமே தவிர ஸ்டேட் லீடர்ஷிப்பால் ஜெயிச்சாங்கன்னு சொல்லக்கூடாது. மோடி இவரை மட்டும், யோகியை மட்டும் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறாரு. உத்தரப்பிரதேஷ் பெரிய ஸ்டேட்டு, அதில் 2 முறை ஜெயிச்சதுனால யோகிக்கு மட்டும் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுக்குறாரு. ஆனால் யோகியும் அளவுக்கு மீறி ஆசைப்பட்டால் அவருக்கும் பிரச்சனை வரும். அவரும் தான் வந்து பார்ட்டியோட முக்கியம் அப்படிங்கிற மாதிரி ஆக்ட் பண்ணார்னா மோடி அண்ட் அமித்ஷா வில் கட் ஹிம் டு சைஸ். ஓகே மக்களே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.